வெல்கம் பேக் டு சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ்லாம் ரெடி ஆக சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது உள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க போல இருக்குது. அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி அண்ட் அகமத் அப்படின்றவர் வராங்க. அவங்க வந்துட்டு ஒரு செலர் டேப்பும் கத்திரிக்கோலும் எடுத்துகிட்டு வராங்க. ஆக்சுவலாக என்னென்னா அவங்க வந்து மக்களோட ஒப்பீனியன் அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்க. பட் அவங்க சொல்லும் போது எங்களுடைய கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பற்றி ஆன கருத்து எங்களுடைய கருத்து, நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம், நெகட்டிவ் மட்டும் சொல்கிறோம், பாசிட்டிவ்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு விழிப்புணர்வுக்காக இன்னும் 2 வாரங்கள் இருக்குல்ல, இதில் நீங்கள் சுதாரிச்சுக்கோங்கன்ற மாதிரியான ஐடியாவா என்னென்னு ஒன்றும் புரியல. ஓகே, எல்லாத்துக்கும் நாங்கள் அன்பாக்சிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மீனிங் அதில் இருக்குது. அன்பாக்சிங்னா அவங்களே அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி, அவங்க விஷயங்களையும் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா மைனா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தப்போ இருந்த அந்த இது மணிகண்டன் கூட இருந்தப்போ வரைக்கும் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மைனா எங்கே இருக்காங்க அப்படின்றது தேட வேண்டியதாக இருந்தது. பேச வேண்டிய இடத்துல எல்லாம் பேசணும். மைனா எங்கே இருக்காங்கன்னு தேடி தேடி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. டாஸ்க் இப்போ தான் நல்லா பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அன்பாக்ஸ் பண்ணாங்க. ஏடிகே அவர்கள் ஊர்கிழவி மாதிரி பின்னாடி பேசுகிறாரு இல்லையா, நீங்கள் அதிகமாக முன்னாடி பேசுகிறத விட பின்னாடி பேசுகிறீங்க. அது ஏன் நேருக்கு நேராக பேசுகிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குது, ஆனாலும் நீங்கள் ஏன் பின்னாடி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்துக்களை அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவரும் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கார். அதனால் எதுனாலும் நேரடியாக பேச பழகுங்க. அசீமா இருந்தாலும் சரி, இல்லை அமுதவனாக இருந்தாலும் எதுனாலும் நேரடியாக பழகுங்க. பின்னாடி போய் பேசுகிறது அது வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் உடனே ஷார்ட் டெம்பர் தொட்டாச்சு நீங்கள் மாதிரி யார் எது சொன்னாலும் டக்குன்னு நீங்கள் சினிங்கிடுறீங்க அப்படின்ற மாதிரி அகமத் சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் யாருக்கு வராங்க அப்படின்னா அசீம்க்கு வராங்க. அசீம் பற்றி சொல்லணுன்னா ஒரு நாள் பத்தாது அப்படின்ற மாதிரி அகமத் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னென்னா, நீங்கள் வந்து கோவப்படுற ஓகே ஃபஸ்ட் ரொம்ப ப்ரெஷர்னால இருக்குது, அதனால் நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னு நாங்கள் விட்டோம். ஆனால் அதுவே ஒரு பழக்கமாகி அடுத்தவங்களை வந்து ரொம்ப இழிவாக பேசி நீங்கள் உங்களை உயர்த்தி பேசி தற்பெருமை அடிச்சுக்கிறீங்க. அப்புறம் வேறு யாராவது அதையே மாதிரி யாராவது உங்களை சொல்லிட்டா, ஒரு வார்த்தை சொல்லிட்டா தாங்கவே முடியல, அதை வச்சு நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க. அப்புறம் சில பேர் பயப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அது எதனாலனா, இப்போ நம்ம போய் ஒரு வாயை கொடுத்தோன்னா அவங்ககிட்ட கெட்ட வார்த்தை வந்துடும், இல்லை தப்பாக ஏதாவது பேசிடுவான் அப்படின்ற ஒரு பயத்தில், அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க கிட்ட வர மாட்டாங்க. அதான் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், நம்மளை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தப்பான கணிப்பு வச்சுருக்கீங்க. நிறைய விஷயங்களில் தேவையில்லாமல் கத்தி இதுதான் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஸோ இது தேவையில்லாத ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம், கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆங்கர், அதை நீங்கள் அன்கண்ட்ரோல்டாக கொண்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. தென் சுரேஷ் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, அசீம் அப்படின்னா ஒரு 100க்கு மேலே எடுப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். நீங்கள் ஆனால் 80 எடுக்கிறீங்க அப்படின்னா எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்? அசீமுக்கு ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோவம் வருது. சாரி கேட்குறீங்க, கமல் சார் அவர்கள் பேசும்போது உன்னிப்பாக கவனிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே புரியுது, ஆனால் உங்களை மீறி வர கோவத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அண்ட் தென் அதுலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக இன்னும் வரும் வாரங்களில் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இது உங்களுடைய கேம் பிளே, நீங்கள் அது மாற்றிக்காதும் உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு பட்டம் கொடுக்குறீங்கன்னா தப்பாக பட்டம் கொடுத்துருங்க. சிவனுக்கு விஷ பாட்டில் அப்படின்னு கொடுக்குறீங்க, அது ஆக்சுவலாக வேற ஒருத்தருக்கு போகணும், அட்ரஸ் மாற்றி போட்டிங்க, அமுதவனனுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கோவத்தினால அதை வந்து நீங்கள் அந்த இதை நீங்கள் வெளிப்படுத்திடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மற்றபடி நீங்கள் உண்மையாலுமே நல்ல பிளேயர், அவர் தியாகி மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி வீக்கெண்ட்ஸ் ஆனால் அசீம் வேறு மாதிரி மாறிடுறாரு. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு அவர் வேறு மாதிரி ஆயிடுறாரு. அதாவது போன இதில் பார்த்தீங்கன்னா, யாராவது என்கிட்ட வந்து சண்டை போட்டாங்கன்னா நான் டபுளாக வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் மெயின் பண்ணி சொல்கிறாங்க. ஒருத்தவங்கள பற்றியும் புட்டு வைக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டீட்டெயிலாம் கேட்டால் ஹவுஸ்மேட்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க மக்கள் அப்படின்றது புரிஞ்சும் புரியாமல் கொஞ்சம் கமல் சார் சொல்கிறத வச்சு கொஞ்சம் கெஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அசீமுக்கு நேற்று கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சு. ஏன்னா கமல் சார் விக்ரமன் சொல்லும் போது இவருக்கு தகுதி இல்லை, வின்னராக தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும் போதே லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகி அவர் வானத்தை பார்த்து நின்றுட்டு இருந்தார். இப்போ இந்த மாதிரி சொல்லும் போது இன்னும் கன்ஃபியூஷனில் தான் இருக்கிறார் அவர். இந்த மாதிரி மேலும் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. ஃபார் வாட்சிங்.